ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து வழி நடத்திருக்கிறார். கடந்த மாதம் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆபகுக் 3:2 கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்கள் நடுவில் அதை விளங்க பண்ணுன்னு சொல்லி நம்ம படித்தோம். ஆகவே நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கடந்த மாதம் உயிர்ப்பிச்சிருக்கிறார். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். இனி என்ன செய்ய போகிறோம்? எல்லாம் உயிர்ப்பிச்சாச்சு, ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் உயிர்ப்பிக்காச்சு. அடுத்தது நாம் செய்ய வேண்டியது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1 இதோ இந்த மாதம் எழும்பி பிரகாசிக்கிற மாதமாக இருக்கிறது. இவ்வளோ நாள் எழும்ப முடியாதபடி பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து இந்த மாதம் தொடங்கி இனிமேல் எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எழும்ப வேண்டும். எதிலெல்லாம் என்ன எழும்பாமல் இருக்கிறீங்களோ கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். முதல்ல ஜபத்தில் எழும்பு, அடுத்தது வேத வாசிப்பில் எழும்பணும், மூன்றாவது கர்த்தருடைய வாழ்க்கையில் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் எழும்ப வேண்டும், சுவிசேஷத்துக்காக எழும்ப வேண்டும், அழிந்து போன்ற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்ம எழும்ப வேண்டும். இவ்வளோ நாள் எழும்பாமல் இருந்தாலும் இந்த மாதத்துலேருந்து எழும்பி பிரகாசி. அப்படி எழும்பி பிரகாசிக்கும்போது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், நீதியின் சூரியன் உன்மேல் உதிப்பார். ஆகவே இந்த மாதம் இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, உமக்காக நான் எழும்புகிறேன். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் உயிர்ப்பிக்கப்படாமல் இருந்தேன், ஆனால் இந்த மாதம் என்னை உயிர்ப்பித்து எழும்பி பிரகாசிக்க சொல்லியிருக்கிறீங்க. இரண்டால் உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி தான் அந்த ஒளி. அந்த ஒளி தான் என்னிடத்தில் வந்திருக்குது. எழும்பி பிரகாசின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாள் முதற்கொண்டு நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். உமக்காக என்னை அர்ப்பணித்து இந்த மாதம் முதல் நான் என்னை தொடர்ந்து எழும்பி பிரகாசி, கர்த்தருக்காக நான் பிரகாசிக்க போகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனம் மூலம் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வாராக. ஆமென்.